வணக்கங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே நன்மை தரக்கூடிய விஷயமா, தீமை தரக்கூடிய விஷயமா? நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன, தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் அந்த முருகனை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அந்த முருகப்பெருமான் மாற்றி அமைச்சு கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க சாதாரண வகை மக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள சில பேர் நேசிப்பாங்களாம், சில பேர் வெறுப்பாங்களாம். மேலும் இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள் என்று கூறுவாங்க. ஆனால் அவங்கள இதை வைத்து மட்டும் பார்ப்பது அநியாயம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடிக்கும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க தான் அதுக்கு ஏற்ற தீர்வு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்து விட்டால் நீங்களும் ஸ்பெஷலானவங்க தான். சற்றே குழப்பமான நடத்தைகள் அவர்களிடம் இருந்தாலுமே இவர்கள் ஆழமாக தீர்க்கமாகவும் மற்றவர்களை நேசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களின் நேர்மையை சந்தேகிக்கவே வேண்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் அப்படிங்கிற கடவுள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை இவங்க ராசி அதிபதியாக பெற்றிருப்பதால் முருகன் இவங்க ராசிக்கான கடவுளாக சொல்லப்படுதுங்க. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் முடிந்தவரை தங்களது காதலை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஆனாலுமே நீங்கள் அவர்களின் மனத்தடைகளை உடைத்தால் தங்களுடைய அன்பு மொத்தத்தையும் அவங்க காண்பித்து விடுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க காதல் முறிந்து விடுமோ என்று கொஞ்சம் பயப்படக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. அதனால தான் காதலை வெளிப்படுத்த அவர்களுக்கு தயக்கம் அதிகமாக இருக்கும். இருப்பினும் கூட அவங்க உங்களை நம்பினால் ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டாங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் அப்படிங்கிறது ஸ்பெஷல் அப்படின்னா அவர்களின் அன்பு உண்மையானதாக இருக்கும். அதனாலேயே ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூர்மையான அறிவு அப்படிங்கிறதே உண்டுங்க. அவர்களின் நகைச்சுவை, புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லோரும் விரும்பும் காமெடியராக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்கள் ரகசியங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாத நம்பகத்தன்மையை நீங்கள் விரும்பினால் விருச்சிக ராசிக்காரங்க தான் உங்களுக்கு ஏற்றவர்களாக இருப்பாங்க. அவங்க உங்களை விரும்பினால் உங்கள் ரகசியங்களும் அவர்களுடையதாகிவிடுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கையை பொறுத்தளவு பெரிதும் மிகவும் கவனம். மேலும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை வெறுப்பாங்க. அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பாங்க. ஆனாலுமே நல்ல விசாரணை திறன்கள் இருப்பதால் அவர்களிடம் இருந்த ரகசியங்களை மறைப்பது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயமா இருக்கக்கூடுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரங்க மர்மமானவர்களாக இருப்பாங்க. அமானுஷ்யம், குற்றம் மற்றும் நிறைய இது போன்ற விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க முடிந்தவரை தங்களது விஷயங்களை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க. தனிமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே அவர்கள் உங்களை தங்களது வாழ்க்கையிலும் சிந்தனைகளிலும் அனுமதிப்பதில் சந்தோஷப்பட்டு கொள்வாங்க. ஏன் அப்படின்னா அது அரிதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம முழுசாக போய் பார்க்கலாம். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சிம்மத்தில் சஞ்சரிக்கிறாரு.
இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்குது. மேலும் அர்த்தாஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம ராகுவ குரு பார்ப்பது புனிதப்படுவதால் உடல்நிலை சீராகும். உத்தியோகத்தோடு பணி செய்வீங்க. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நல்லபடியாக நடக்கும். செல்வ நிலை உயரும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். பார்க்கும் குருவை பலப்படுத்துவதன் மூலமாக நற்பலன்கள் பெறும். அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மேலும் கடகராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் தான் புதன். அவர் 8வது இடத்துல சஞ்சரிக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது ஒளிமயமான எதிர்காலம் உருவாக்க போகுது. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். இடம் பூமி வாங்கும் யோகம் கிடைக்கும். எதிர்காலத்தை சீராக்கி கொள்ள புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார அந்தஸ்தை பெறும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. சுப செய்திகள் அதிகரிக்கும் நேரமாக அமையப்போகுது. மேலும் ரிஷபராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமையப்போகுது. மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலுமே அதை அந்த நேரத்தில் செய்ய முடியும். வசதி வாய்ப்புகள் பெருகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரம் அந்தஸ்தும் கிடைக்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய நினைத்தவர்களுக்கு எடுத்த முயற்சி கைகூடி வரும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் அப்படிங்கிறவங்க வந்து சேருவாங்க. மேலும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. மேலும் மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்மராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார். அதே நேரத்தில் குருவின் பார்வையும் சனி மீது பதிவதால் நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகுது. இன்னும் சிலருக்கு காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை செய்ய நேரிடும். என்றாலும் கூட கடைசி நேரத்தில் வெற்றி கிடைக்குங்க. அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையாமல் பார்த்துக்கோங்க. திடீர் இடமாற்றங்கள் அல்லது உத்தியோக மாற்றங்கள் வரக்கூடும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட காரியங்களில் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் கைகூடி வரும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவி மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது வந்து சேருங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தகவல் அப்படிங்கிறது வீடு தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்களும் நடக்கும். தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம் நிகழ்ந்தாலுமே அவற்றினால் நன்மையே உண்டாகும். அரசாங்க உதவிகள் தடையே இல்லாமல் கிடைக்கும். வீடு கட்டும் பணியில் விறுவிறுப்பாக நடப்பீங்க. ஆபரணங்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும். பங்கு சந்தை வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும். ஆன்லைன் சூதாட்டத்தை தவிர்க்க வேண்டும். மேலும் தந்தை மகன் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். மண் மனை வாகனம் தங்க நகை வாங்கும் யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். முன்பு வாங்கி போட்ட நிலத்தின் மதிப்பு உயரும். கடன் பெறுவது, கடன் கொடுப்பது, ஜாமீன் போன்றவற்றை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் 4வது இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற நிச்சயமான நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மன சஞ்சலத்தில் இருந்து விடுபட விநாயகர தினமும் 21 முறை வலம் வர வேண்டும். சனிக்கிழமை அன்று அரச மரத்தடிகள் தீபம் ஏற்றி வழிபடுங்க. வீட்டில் பயன்படாத பழைய பேட்டரி, துணிகள், கடிகாரம், செருப்புகள் ஆகியவற்றை நீக்கிவிடுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள், என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.